Hello coders, welcome to the React Hook series. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற hook useRef. First அந்த useRef hook ஓட purpose வந்து பார்த்துடலாம். First case வந்து பார்த்தோம்னா save data without re-render. இப்போ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, இப்போ நம்ம ஸ்டேட் வேரியபிள் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வேல்யூ சேவ் பண்ண மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நம்ம ஸ்டேட் வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்டேட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்றப்போ என்ன அந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுறப்போ நமக்கு வந்து காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகும். பட் நம்ம useRef யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ வந்து ஹோல்ட் பண்ணோம்னா, ஸோ அது காமனாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சில ஸ்பெஷல் கேஸில் மட்டும் யூஸ் பண்ணுவோம். பட் useRef யூஸ் பண்ணுறப்போ அதில் வேல்யூ சேவ் பண்ணுறப்போ அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்போது ரீரெண்டர் வந்து நடக்காது. ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம மீன் பண்ணுறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா டாம் ஆக்சஸ். சம் கேசஸ்ல வந்து நம்ம டாம்ல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம எழுதுற HTML எலமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல நம்ம useRef வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீப் ப்ரீவியஸ் ஸ்டேட் ரெஃபரன்ஸ். சம் ஆஃப் த கேசஸ்ல நம்ம இப்போ ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். நம்ம ஸ்டேட் வேரியபிள் யூஸ் பண்றோம். ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸா இருக்க ஸ்டேட்டை நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து useRef வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் useRefோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். நீங்க இப்போ ரைட் சைட் பாருங்க, useRef இனிஷியல் வேல்யூ. இங்க என்ன பண்றோம், நம்ம வந்து இனிஷியல் வேல்யூன்னு ஒரு வேல்யூ, ஒரு இன்டீஜர் வந்து பாஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணா ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரெஃபரன்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். அதுக்குள்ள நமக்கு கரண்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அதுக்குள்ள இருக்கும். ஓகே, ஸோ அந்த கரண்ட்ன்ற நம்ம வந்து ரெஃப் யூஸ் பண்றப்போ அதோட வேல்யூ அக்சஸ் பண்ணோம்னா டாட் கரண்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ராப்பர்ட்டியை தான் வந்து அக்சஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து ஓகே, இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள்ல நம்ம useRef வந்து 0 அப்படின்னு ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுத்து செட் பண்றோம். ஒன்ஸ் செட் பண்ண உடனே நம்ம சப்சிக்வெண்டா நம்ம அந்த வேல்யூ வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டாட் கரண்ட் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, மியூட்டபிள் வேல்யூ தட் டசன்ட் காஸ் ரீரெண்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மியூட்டபிள் வேல்யூ நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். சேஞ்ச் வந்து நமக்கு ரீரெண்டர் வந்து பண்ணாது, அன்லைக் ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஏன்னா ஸ்டேட் வேரியபிள்ல சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து காம்பனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகும். ஓகே, ஸோ அதான் இப்போ நான் சொன்னது தான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் ரெஃப்னா, ஸ்டேட் வந்து நமக்கு ரீரெண்டர் ஆக்கும் அந்த காம்போனண்ட்டை அதில் சேஞ்ச் ஆகும்போது. பட் ரெஃப்ல வந்து நமக்கு ரீரெண்டர் நடக்காது. ஓகே, ஸோ நம்ம இப்போ இதை வந்து எக்ஸாம்பிளில் நம்ம கோடில் இப்போ எவ்வளோ நேரம் தியரியாக பார்த்ததை இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். கோட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் அதான் ஒரு பிளைன் கோட் பேஸ் தான் நம்ம கிரியேட் ரியாக்ட் ஆப் போட்டு ஒரு கோட் பேஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபைல்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நோ ரெண்டர். நம்ம 3 கேசஸ் பார்த்தோம்ல, 3 கேசஸ்க்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். நோ ரெண்டர்னா நம்ம ட்ரை பண்ண போகிற எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் வேரியபிள் சேஞ்ச் ஆனால் ஸ்க்ரீன் வந்து ரீரெண்டர் ஆகும். பட் ரெஃப் சேஞ்ச் ஆனால் ஸ்க்ரீன் வந்து ரீரெண்டர் ஆகாது. அந்த கான்செப்டை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட் வேரியபிள் வச்சுக்கிறேன், கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு செட்டர் போட்டுக்கலாம். செட் கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட். இது நம்ம ஸ்டேட் வேரியபிளாக வச்சுருக்கோம். ஸோ யூஸ் ஸ்டேட் இம்போர்ட் ஆகலை. நான் பார்த்துக்கோங்க, இம்போர்ட் ஆகலைன்னா மேனுவலாக இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ யூஸ் ஸ்டேட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இப்போது இங்கே வந்து நான் இப்போதைக்கு ஒரு ஹெடர் டேக் போட்டுக்கிறேன். ஹெடர் டேக் போட்டுட்டு இதில் வந்து நான் இப்போ நம்ம புரியணும் அப்படின்றக்காண்டி கவுண்டர் இஸ் அப்படின்னு வந்து டெக்ஸ்ட் செட் பண்ணுறேன். ஸோ அது வந்து டைனமிக் டெக்ஸ்ட். ஸோ அது வந்து கவுண்டர் இஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்து நம்ம இன்னொரு பட்டன் வந்து போட்டுக்கலாம். பட்டன் வச்சு இந்த ஸ்டேட் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட்டனில் இன்க்ரிமெண்ட் கவுண்டர். ஓகே, ஸோ ஓகே, இது நம்ம என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து வெளியே வந்து ஒரு ஃப்ராக்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒரு பேரண்ட் தானே வெளியே இருக்கணும். ஸோ பேரண்ட் எலமெண்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ கவுண்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு ஹேண்டில் கிளிக் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது ரொம்ப காமனான எக்ஸாம்பிள் தான், உங்களுக்கே தெரியும் இப்போ நமக்கு என்ன எக்ஸ்பெக்டட் பிஹேவியர்னு. ஸோ ஹேண்டில் கிளிக். இங்கே வந்து நான் கவுண்டர் வந்து செட் கவுண்டர் ப்ளஸ் 1ன்னு நான் ஒவ்வொரு தடவை இங்கே வர்றப்பையும் கவுண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஓகே, இங்கே டாலர் சைன் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்வியஸாக நமக்கு எப்போ இது
இந்த பிஹேவியர் நமக்கு எப்பயுமே தெரிஞ்சது. இருங்க கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கவுண்டர் வந்து 0ன்னு நமக்கு வந்து வந்திருக்கு. இப்போ கிளிக் பண்ணால் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெஃப் வேரியபிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கவுண்டர் ரெஃப்னே நேம் வச்சுக்கிறேன். ஸோ யூஸ் ரெஃப், அகைன் இதுவும் ஆட்டோ இம்போர்ட் ஆகல, நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். யூஸ் ரெஃப். ஓகே, இதோட இனிஷியல் வேல்யூ வந்து அகைன் இதையும் 0வா செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு யூஸ் ரெஃப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுவும் 0 செட் பண்ணிட்டேன். இங்கே அதுவும் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். நம்ம கொடுத்துருக்கிறது கவுண்டர் ரெஃப். எப்பயுமே நாம மொதல் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதோட கரண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதை தான் வந்து வெளியே ஆக்சஸ் பண்ணணும். ஏன்னா டைரக்டா இருக்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ். இங்க வந்து நான் ரெஃப்னு மாத்திக்கிறேன். ஸோ இதுக்கு திரும்ப இதுக்கும் ஒரு கிளிக் ஈவெண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து ஹேண்டில் கிளிக் பதிலாக ஹேண்டில் ரெஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். கான்ஸ்ட் handle ref is equal to arrow function set. சாரி, இங்க நம்ம செட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ கவுண்டர் ரெஃப் நம்மகிட்ட இருக்கு, அதை எடுத்து அதுல இருக்க கரண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம் 1ல. ஓகே, வேற இங்க வந்து டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இன்க்ரிமெண்ட் ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணிட்டு நான் இங்க ஒரு கன்சோல் லாக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கன்சோல் லாக் வந்து இப்போ ரீரெண்டர் ஆகும் போதெல்லாம் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். கன்சோல் டாட் லாக் ஐ ஆம் ரெண்டரிங். ஸோ இது என்ன பண்ணணும், நமக்கு இந்த ரெண்டர் ஆகிறப்பலாம் இந்த இந்த லைன் வந்து ரீச் ஆகும் கன்சோல் லாக். இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இருங்க இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கன்சோல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு வேல்யூ. இப்போ பாருங்க, நான் கவுண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும், ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும், கவுண்டர்ன்ற ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிறப்போ ஆப்வியஸாக வந்து ரீரெண்டர் ஆகும். இப்போ பாருங்க ரீரெண்டர் ஆகுது. இருங்க, இப்போ 2 டைம்ஸ் ஆச்சுனாலே நமக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் மோடு தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். index.jsல போயிட்டு ஸ்ட்ரிக்ட் மோடை வந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா அது இருந்துச்சுன்னா நமக்கு லாக்ஸ் எல்லாம் 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ அகைன் நோ ரெண்டர் போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கவுண்டர் கிளிக் பண்ணுறப்போலாம் இங்கே நமக்கு சாரி கிளிக் பண்ணுறோம், நமக்கு இங்கே அதாவது பேஜ் வந்து ரீரெண்டர் ஆகுது, நமக்கு கீழேயும் வந்து ரீரெண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இப்போ கன்சோல் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ இன்க்ரிமெண்ட் ரெஃப் இருக்குல்ல, இன்க்ரிமெண்ட் ரெஃப் வந்து கிளிக் பண்ணுறேன். 1 டைம் கிளிக் பண்ணியிருக்கேன், செகண்ட் டைம் 3 டைம்ஸ் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா கன்சோல் எதுவும் வரல, இந்த லாகும் வந்து ரீச் ஆகலை, ஐ ஆம் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பட் இங்கே வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம கிளிக் பண்ணுற ஒவ்வொரு தடவையுமே என்ன பண்ணுவோம், இந்த கவுண்ட் கரண்ட் வந்து +1 வந்து பண்ணிட்டு இருக்கோம். டபுள் ப்ளஸ் போட்டோம்னா அதான மீனிங். ஸோ +1 வந்து ஆட் ஆயிட்டு இருக்கு. ஆனால் வந்து ஸ்க்ரீன் வந்து ரெண்டர் ஆகாதனால நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து அந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகலை. இப்போ நான் வந்து 3 டைம்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன், வேல்யூ வந்து அங்கே 3 இருக்கணும். இப்போ எப்போ ஸ்க்ரீன் வந்து ரீரெண்டர் ஆகுதோ அப்போ அந்த வேல்யூ வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போ நான் இன்க்ரிமெண்ட் கவுண்டர் இப்போ திரும்ப நான் கிளிக் பண்ணேன்னா ஸ்க்ரீன் வந்து ரீரெண்டர் ஆகும். இங்கே வந்து 8ன்ற கவுண்ட் வந்து வரும். ரெஃப்பும் வந்து அப்போ தான் வந்து அதோட வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ பாருங்க, இப்போ வந்து வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ ஏன் வந்து நமக்கு மொதல் 0 இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா useRefஓட பிஹேவியர் வந்து அது வந்து எப்பயுமே வந்து ரீரெண்டர் வந்து பண்ணாது. ஸோ ரீரெண்டர் பண்ணாதனால அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனால் நம்ம யூஐல வந்து அது டிஸ்பிளே ஆகல. நம்ம எப்போ இப்போ நான் இதை கிளிக் பண்ணோடனே ஸ்டேட் வேரியபிள் கிளிக் பண்ணோடனே ரீரெண்டர் ஆகும். ஸோ அதோட வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம், சேவ் டேட்டா வித்தவுட் ரீரெண்டர் அப்படின்னு. எந்த கேஸ்ல நமக்கு ரீரெண்டர் இல்லாமல் சேவ் பண்ண இருக்கோ அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம வந்து useRef வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இனி நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது டாம் ஆக்சஸ் பற்றி பார்த்தோம். டாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு. இப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி போயிட்டு app.jsல வந்து இது மாற்றிக்கிறேன். இப்போ நோ ரெண்டரை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த காம்போனன்ட் வந்து இன்புட் ஃபோக்கஸ். ஓகே, அதில் ஒன்று. ஓகே, ஸோ இன்புட் ஃபோக்கஸ் போகிறேன், நான் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறேன், அதனால RFC போடுறேன். ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபோக்கஸ் அப்படின்னு வருது. கன்சோல் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ இப்போ என்ன ட்ரை பண்ண போறோம்னா, டாம் எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ண போறோம். அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ல வச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ நான் இந்த டிவ்ல வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு நம்ம இன்புட் ஃபீல்டு இருக்குல்ல, ஸோ அது வந்து கிரியேட் பண்றேன். இன்புட் டைப் ஈக்குவல் டு சாரி டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆயிருக்கு. இங்க வந்து நம்ம இப்போ இந்த பிஹேவியர் பாருங்களேன். இப்போ இது நம்ம ஜென்ரல் பிஹேவியர் தானே. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து லோட் ஆகுறப்போ அதில் வந்து கர்சர் வந்து இருக்காது, ஏன்னா ஃபோக்கஸ் வந்து செட் ஆயிருக்காது. இப்படி தான் வந்து நமக்கு எலமெண்ட்ஸ் வந்து ரெண்டர் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஃபீல்டுக்கு வந்து ஃபோக்கஸை வந்து கொண்டு வர போறோம். அது கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பர்பஸ்க்கு வந்து நமக்கு useRef ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ அது வந்து ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு ரெஃப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் நான் டெக்ஸ்ட் ரெஃப் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு useRef. ஓகே, ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் ரெஃப்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் எலமெண்ட்ஸ்க்கு வந்து ரெஃப் ஆட் பண்ணுவோம்ல, அது மாதிரி இங்கே வந்து இந்த ரெஃப் வந்து அசைன் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட் ரெஃப் வந்து அசைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ டெக்ஸ்ட் ரெஃப், ஓகே ஒன் செகண்ட், ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ஸ் we recommend useRef instead. ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ண அந்த எரர் இல்லை. ஆக்சுவலாக வந்து நான் அங்கே கோட்ஸ் போட்டிருந்தனால அந்த பிரச்சனை. பிரேசஸ் வந்து போட்டிருக்கணும். ஃபைன். நெக்ஸ்ட்டு யூஸ் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். யூஸ் எஃபெக்ட் இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு இது நமக்கு ஒன் டைம் நடந்தால் போதும். ஸோ நான் டிபெண்டன்சி அரே எம்டியாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் ரெஃப் தானே நம்ம வந்து இங்கே ரெஃபாக வந்து கொடுத்துருக்கோம் இந்த இன்புட்டுக்கு. ஸோ இதில் போயிட்டு ரெஃப்குள்ளே நமக்கு கரண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி தானே இருக்கும். ஸோ கரண்ட்டை எடுத்துட்டு அதுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து செட் பண்ணலாம். இப்போ ஃபோக்கஸ் வந்து செட் பண்ணோம்னா இப்போ என்ன ஆகும்னா, பேஜ் வந்து இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம அந்த காம்பனண்ட் வந்து லோட் ஆகும்போதே வந்து நம்ம ரெஃப் வந்து செட் பண்ணுறோம். இப்போ இங்கே பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டாம் எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம் ரெஃப் மூலமாக. ஓகே, ஸோ அதான் வந்து கான்செப்ட். இங்கே useRef யூஸ் பண்ணிட்டு நம்ம டாம் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணி இங்கே வந்து ஃபோக்கஸ் செட் பண்ணுறோம். இது மாதிரி நம்ம மல்டிபிள் நம்ம ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எலமெண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இது பண்ணக்கூடாது. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது கரெக்டான டிசைன் கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்மால் கேசஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கு மட்டும் நம்ம useRef வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 2 கேஸ் பார்த்துருக்கோம். ஒன்று ஃபஸ்ட்டு என்ன, நம்ம வந்து ஸ்டேட் மீன்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணாலும் ரீரெண்டர் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம useRef வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டாம் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறோம். அக்சஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து சேவ் பண்ணுறது. இப்போ அது பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு app.jsல இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இன்புட் ஃபோக்கஸ் போட்டதை நெக்ஸ்ட் இதை எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இது வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு நிமிஷம். ப்ரீவியஸ் ஸ்டேட். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். என்னன்னா ஒரு இன்புட் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டேட் வேரியபிள் இன்புட் வேல்யூன்னு ஒரு ஸ்டேட் வேரியபிள் வந்து இருக்குது. ஸோ நம்ம இன்புட் டெக்ஸ்ட் ஃபீல்ட் போட்டு அதோட டைப் வேல்யூவில் வந்து அதை அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டையும் பைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பைண்ட் பண்ணாலும் என்ன ஆகும், நம்ம எப்போல்லாம் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து கீழே இருக்க ஃபீல்டில் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டட் வந்து என்னன்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் வேல்யூவை எப்படி இதில் வந்து சேவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ரெக்கமெண்ட் இதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீவியஸாக இப்போ நான் டெஸ்ட்னு டைப் பண்ணோடனே டெஸ்ட்ன்றது வந்துருச்சு. அதாவது நம்ம ஒவ்வொரு கீ ப்ரெஸ் பண்ணால் தானே இது வரும், TEST. அப்போ நம்ம ஸ்டேட் இப்போ நம்ம 4 லெட்டர்ஸ் என்டர் பண்ணிருக்கனால 4 டைம்ஸ் வந்து ஸ்டேட் வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அதனால நமக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து ரெண்டர் ஆயிருக்கு. இப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, ஒன் ஸ்டெப் முன்னாடி அது என்ன இருந்துச்சு, அதாவது TESன்ற ஸ்டேட் அப்போ வந்து அவ்வளோதானே இருந்திருக்கும். லாஸ்ட்டாக நான் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்து நான் எடுக்கணும். அதுதான் வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வந்து அகைன் வந்து ஒரு ரெஃப் கிரியேட் பண்ணுறேன். ப்ரீரெஃப் அப்படின்னு போட்டுக்கிறேன். ப்ரீரெஃப் இஸ் ஈக்குவல் டு useRef இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இம்போர்ட் ஆயிடுச்சு. useRefல வந்து நான் ஓகே இது எம்டியாகவே இருக்கட்டும் இப்போதைக்கு. யூஸ் ஸ்டேட்டில் என்ன இருக்குது, ஓகே இதே அசைன் பண்ணிக்கலாம். எம்டி ஸ்ட்ரிங் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ நான் போய் யூஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறேன். யூஸ் எஃபெக்ட் இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே,
யூஸ் எஃபெக்ட்ல போயிட்டு இங்க போய் இப்போதைக்கு டிபெண்டன்சி ஆட் பண்ணல. ஆனா நம்ம டிபெண்ட் ஆகி ஏன்னா நம்ம ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது நம்ம டிபெண்ட் ஆகி இருக்க போறது இன்புட் வேல்யூ தானே. இந்த ஸ்டேட் தானே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம டிபெண்டன்சில வந்து இன்புட் வேல்யூ வந்து கொடுத்துடலாம். ஓகே. ஓ சாரி. இன்புட் வேல்யூ மட்டும் காப்பி பண்ணி டிபெண்டன்சி அரேக்குள்ள ஆட் பண்றேன். ஓகே. இப்போ பார்த்தோம்னா இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம ப்ரீரெஃப்ல போயிட்டு டாட் கரண்ட் டாட் சாரி டாட் கரண்ட்ல போயிட்டு இந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கலாம், இன்புட் வேல்யூன்றது. ஓகே. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் வேல்யூ வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இங்கே டைப் பண்ணலாம், அதை டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணலாம். அகைன் இன்னொரு h2 டேக் போட்டு ப்ரீ வேல்யூ அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு நம்ம ப்ரீவியஸ் ரெஃப் இது தானே, இதோட கரண்ட்டை தானே நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ப்ரீவியஸ் ரெஃப் டாட் கரண்ட் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஓகே, இப்போ இதை ட்ரை பண்ணலாம். TEST. இப்போ பாருங்களேன், நம்ம ஒவ்வொரு லெட்டர் டைப் பண்ணும்போதும் ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சு, இப்போ நான் அதே தான் கிளியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டி மட்டும் அது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அதான் அதோட ப்ரீவியஸ் ஸ்டேட், அதாவது இன்புட் வேல்யூவோட ப்ரீவியஸ் ஸ்டேட். இப்போ பாருங்க, திரும்ப வந்து டைப் பண்ணுறேன், டி டைப் பண்ணுறேன். ஸோ நியூ ஸ்டேட் வந்து இன்புட் வேல்யூவோடது டி, ப்ரீவியஸ் வேல்யூ வந்து அது எம்டி ஸ்ட்ரிங் தானே. ஸோ வந்து இது எம்டி வந்து இருக்கு. நம்ம ஒவ்வொரு இது டைப் பண்ணும் போதும் ப்ரீவியஸ் வேல்யூ வந்து இப்போ நம்ம இது வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அந்த பவர் பாயிண்ட்ல வந்து பார்த்தோம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் அதான் நம்ம டாம் ஆக்சஸ் பண்ணியும் ட்ரை பண்ணிட்டோம். இப்போ லாஸ்டா என்னன்னா சாரி, இப்போ ரூல்ஸ்ன்னு பார்த்தோம்னா வந்து எப்பயுமே நம்ம டாக்குமெண்டேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, மற்ற இடத்துல வந்து இப்போ நம்ம இதை வந்து டிஃபைன் பண்ணிடுறோம். யூஸ் ரெஃப் வந்து இனிஷியலாக வந்து ஒரு வேல்யூ வந்து கிரியேட் பண்ணிடுறோம். அந்த டாட் கரண்ட் வந்து செட் பண்ற இடம் வந்து யூஸ் எஃபெக்டாகவும் இருக்கணும். எய்தர் யூஸ் எஃபெக்ட்ல வந்து செட் பண்ணணும், இல்லை ஹேண்ட்லர்ஸ்குள்ள செட் பண்ணணும். இப்போ பட்டன் கிளிக் ஈவெண்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல வந்து செட் பண்ணலாம். மற்றபடி வேற எங்கேயும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாக்ட் டாக்ஸ் வந்து சொல்லுது. அது மாதிரி இதை வந்து டிபெண்டன்சிலையும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறப்போ ரெஃப் வேல்யூ போய் டிபெண்டன்சியில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து டிபெண்டன்சி யூஸ் பண்ணுறோம்னா என்ன, அதோட சேஞ்சுக்கு நம்ம வெயிட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அதுக்கு யூஸ் ரெஃப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து யூஸ் ஸ்டேட்டே வந்து யூஸ் பண்ணிடலாம். யூஸ் பண்ணிட்டு அந்த வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ யூஸ் ரெஃப்ல அந்த டிபெண்டன்சியில் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி அந்த கரண்ட்ன்ற வேல்யூ சேஞ்ச் பண்ணுற இடம் எய்தர் வந்து ஹேண்ட்லராக இருக்கணும், இல்லைன்னா வந்து யூஸ் எஃபெக்டாக இருக்கணும். இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் வந்து நம்ம வந்து பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக ஓவர் யூசேஜ் கண்டிப்பாக வந்து இது ஓவராக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இந்த வீடியோ பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.